ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி வந்து 18th டே. இங்கே நம்ம என்ன செய்கிறோன்னா மணாலியில் இருக்கோம். என்னுடைய பேக்ரவுண்ட் பாருங்கள். நேற்று பனியாக காட்டினது இன்றைக்கி ஸ்னோ பெய்யுது. பயங்கரமாக நல்ல இது இருக்குது. என்னுடைய பேக்ரவுண்ட் சரௌண்டிங்ஸ் பாருங்கள். மணாலி எப்போவுமே கிளைமேட் சேஞ்சிங் தான். நினச்சி கூட பார்க்க முடியாது. டக்கு டக்குன்னு மாறிட்டே இருக்கும். நேற்று வெயிலாக இருந்துச்சு, அப்புறம் குளிராச்சு, இப்போ திரும்ப வந்து இதாக இருக்குது. இப்போ நல்ல மேகமாக இருக்குது. இப்போ நம்ம இன்னைக்கு வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறது இந்த வசிஷ்ட் ஹாட் ஸ்ப்ரிங் சொல்லிட்டு சொல்லக்கூடிய ஒரு இடம். அதாவது இந்த குளிர்லையும் ஒரு ஹாட்டான தண்ணி வரக்கூடிய இடம். அங்கே வாய்ப்பு இருந்தால் அங்கே நம்ம என்ன செய்வோம், பாத்திங் எடுத்துக்கிடுவோம். அதனால நம்ம ரூமில் குளிக்கலை. அடுத்து நம்ம வந்து ரொட்டாங் பாஸ் நோக்கி அதை சுற்றி இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு போவோம். முக்கியமாக நம்ம மெயின் இதே வந்து ரொட்டாங் பாஸ் தான். ஆல்ரெடி நம்ம ரொட்டாங் பாஸ் நேற்றே வந்து என்ன செஞ்சாச்சு, பெர்மிட் எடுத்தாச்சு. ரொட்டாங் பாஸ்க்கு வந்து பெர்மிட் தேவையில்லைனாலும் பட் இருந்தாலும் ஒரு சேஃப்கார்டுக்காக எடுத்தாச்சு. அதுக்கு பெர் வெஹிக்கிளுக்கு வந்து 550 சார்ஜஸ் பண்ணுறாங்க. அது பிரச்சனை இல்லை. ரொட்டாங் பாஸ்லேருந்து நம்ம கிராம்பு நியூ பாயிண்ட் அப்படிங்கிற ஒரு இடத்து வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 4 hours ஜேர்னி, 4 to 8 hours ஜேர்னி. அதில் உள்ள நேச்சரை நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். இப்போ நம்ம அதை நோக்கி போவோம். இப்போ நம்ம வசிஷ்ட் ஹாட் ஸ்ப்ரிங் இடத்துல வந்து குளிக்கிறதுக்காக நம்ம போகிறோம். இப்போ இதுதான் வசிஷ்ட் ஹாட் ஸ்ப்ரிங்கு. இது வந்து இயற்கையாகவே வந்து சுடு தண்ணீர் வந்து வருது. அது உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு தொட்டியில் நிரப்பி குளிக்க வைக்கிறாங்க, பைப்பில் இது பண்ணுறாங்க. உள்ளே வந்து இன்டீரியராக நம்ம எடுக்கலை. காரணம் என்னென்னா ஆண்கள் வந்து கொஞ்சம் அரைகுறை ஆடையாக இருக்கிறதுனால நம்ம அதை ஃபுல்லாக காட்டலை. பட் இங்கே தொட்டியில் நல்லா ஃபுல்லாக குளிச்சுக்கிறலாம். நம்ம குளித்து முடிச்சுட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து நம்ம சாப்பிட்றதுக்காக இது பண்ணியிருக்கோம். இங்கே வந்து பிரெட் பக்கோடா, பாவ் பாஜிலாம் இருக்குது. பாவ் பாஜி நம்ம இது வரைக்கும் சாப்பிட்டதில்லை. அதனால் பாவ் பாஜியும் பிரெட் பக்கோடா சாய் ஆர்டர் பண்ணியிருக்கோம். அது வந்தோடனே நம்ம உட்காந்து சாப்பிடுவோம். இந்த பிரெட் இது பாவ் பாஜி வந்துருச்சு. பாவ் பாஜி இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். இது இப்படி சட்னி எடுத்து வச்சுக்கிட்டு அந்த க்ரீன் சட்னியை வச்சு அந்த மிளகாயம் வச்சு என்ன செய்யணும், சேர்த்து வச்சு சாப்பிட்டா நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா இருக்கான்னு சொல்லி உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஓகே, பரவாயில்ல, நல்லா தான் இருக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ வந்து நேருக்குண்டு அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல இருக்கோம். பாருங்க, ஆறு ஓடுது. இதுதான் வந்து சைட் சீயிங். இது வந்து மணாலியில் ஒரு பெஸ்ட் விசிட்டிங் பிளேஸு. அந்த பிரிட்ஜில் நின்று பார்த்தா நல்லா இருக்கும். சுற்றி பாருங்க இந்த மலையை. அந்த இமாலயனுடைய அந்த ஸ்னோ வியூ பாயிண்ட் அழகா தெரியுது பாருங்க. மலைக்கு ரொம்ப க்ளோஸாக வந்துட்டோம். அப்படியே இந்த பாறை, இந்த ரோடு. இப்போ நம்ம அடுத்த பாயிண்ட் போகிறது இந்த ஆன் தி வேலேயே ஒரு 4 ஸ்பாட் இருக்கு. நேருக்குண்டு ஃபர்ஸ்ட் ஸ்பாட்டு. அடுத்து வந்து வியூ பாயிண்ட் ஆஃப் மணாலி சிட்டின்னு சொல்லி அதுவும் உங்களுக்கு நான் காட்டுறேன். ஆக்சுவலாக மழை பெய்யறதுனால நான் ஜஸ்ட் கொடை பிடிச்சிருக்கிறேன். அவர் மலையில் நனைஞ்சிக்கிட்டு தான் வந்து கேமரா எடுத்துட்டு இருக்காரு. இதுதான் பாருங்க, பார்க்குற வியூவே வந்து எவ்வளோ பிரமாதமாக இருக்குது. அந்த வியூவை பாருங்க. இங்கேருந்து பார்க்குற அந்த சீனிக் பியூட்டியை பாருங்க. இந்த இமாலயன் மவுண்டெயின்ஸில் வந்து ஸ்னோ பீக் இருக்குது. பட் அங்கெல்லாம் நம்ம பயணங்கள் போவோமா என்னன்னு தெரியல. பட் போனால் அதை வந்து நம்ம என்ன செய்வோம், கேப்சர் பண்ணுவோம். அடுத்ததுக்கு நம்ம மூவ் பண்ணுவோம். இப்போ நம்ம வந்து நிற்கிற இடம் இப்போ வந்து பார்த்தோம் இல்லையா, இதுதான் வந்து மணாலி சிட்டியோட வியூ பாயிண்ட். அப்படியே அங்கேருந்து காமிங்க அந்த மவுண்டன். இதான் வந்து மணாலியோடைய சிட்டி, கம்ப்ளீட் சிட்டி. அங்கேருந்து அப்படியே வியூ பாடு. அந்த மலையோட அப்படியே லெஃப்டில் ஸ்லோ. இதுதான் இந்த பாருங்க, இந்த மவுண்டனுக்கு கீழே கம்ப்ளீட் மணாலி சிட்டியும் வந்து இங்கே தான் இருக்கு. இது பாருங்க, இவ்வளோதான் மணாலி சிட்டி. இந்த மணாலியுடைய டவுன் இவ்வளோதான். இதுதான் மணாலி சிட்டி வியூ பாயிண்ட்டு. இது ஆன் தி வே ரோட்டாங் பாஸில் என்ன செய்யுது, ஒரு சைட் சீனாக வந்து இருக்குது. இதில் நம்ம நின்று வியூவர்ஸ்க்காக நம்ம என்ன செஞ்சுருக்கோம், ஒரு சீனிக் பியூட்டியை வந்து கேப்சர் பண்ணியிருக்கோம். பட் மழை வந்து கொஞ்சம் நல்லா தூரலாக பெஞ்சிட்டு இருக்கு. கிளைமேட் கண்டிஷன் வந்து என்னன்னா 14 டிகிரியில் இருக்குது. பட் இந்த டைமில் ஒரு சாயா குடித்தா நல்லா இருக்கும். பட் ஆனால் இங்கே பீஸா கடை தான் இருக்குது. பட் அடுத்த இதில் நம்ம என்ன செய்வோம், அடுத்த சைட் சீனில் வந்து ஒரு டீ கிடைக்குதான்னு பார்ப்போம். நம்ம அடுத்த இதுக்கு மூவ் பண்ணுவோம். மழை துளி பெய்யுதுங்க. இப்போ நம்ம வந்து சொலாங் வேலி வந்திருக்கோம்.
வரும்போது பார்த்தா சொலாங்வேலியில தான் இந்த பாருங்க இந்த சைடு இருக்கும். இப்படியே இது வந்து இது பூரா வந்து சொலாங்வேலி. இந்த ஸ்கீ ஆக்டிவிட்டீஸு, ரோப் கார், இங்கே பாருங்க இதுதான் லாங்கஸ்ட் ரோப் கார். நம்ம 2 இது பார்த்தோம் இல்லையா, 1 2 அந்த இதை கார் ரோப் கார் 1 2 3 4 5 6ன்னு போய்கிட்டே இருக்கு. நம்ம அந்த ஆக்டிவிட்டீஸை கூட வந்து என்ன செய்வோம், நம்ம ஆன் தி வேல தான் வந்து நாளைக்கு அட்டல் டனல் போகும்போது வேணா அந்த ரோப் காரில் வந்து நம்ம யூஸ் பண்ணி ஸ்கீஸை வந்து ஸ்கீ சென்டர் என்ன செய்யணும் பார்க்கலாம். இதில் தான் மேலே தான் ஸ்கீ சென்டர் இருக்குன்னு நினைக்கிறேன். பட் வந்து இது சொலாங்வேலி. பனி இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும். மழை பெஞ்சிருக்கு. இப்போ 10 டிகிரி தான் இருக்குது. வந்து ரொம்ப சில்னஸ் ஆயிடுச்சு. நம்ம அடுத்த இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கிறதுக்காக நம்ம என்ன செய்வோம், ரொட்டாங் பாஸ் நோக்கி அடுத்து நான் வருவோம். குலாப் பாயிண்ட் வியூ போயிட்டு அடுத்த ரொட்டாங் பாஸ் நம்ம போவோம். இப்போ வந்து நம்ம ரொட்டாங் பாஸ் நோக்கி நம்ம போகிறோம். இது ரொட்டாங் பாஸ் வந்து டைரெக்டாக போகிற ரூட்டு. ரொட்டாங் பாஸில் வந்து 2 ரூட் போடலாம். ஒன்று வந்து அட்டல் டனல் வழியாகவும் போகலாம், இந்த வழியாகவும் போகலாம். நம்ம இந்த வழியாக ஃபஸ்ட்டு போயிட்டு அட்டல் டனல் நாளைக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரிஃபர் பண்ணி இப்போ போகிறோம். ஓகே, இப்போ நம்ம வந்திருக்கிறது வந்து குலாபா வியூ பாயிண்ட்னு சொல்லக்கூடிய ஆன் தி வே ரொட்டாங் பாஸில் இருக்கிறது. பாருங்கள் எவ்வளோ வேலியாக வந்து பள்ளத்தாக்கு நல்லா எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். அந்த சென்டரில் பாருங்கள் மலை மேகத்தை எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு. இதுதான் வந்து குலாபா வேலி வியூ பாயிண்ட். இந்த போகிற வழியில் இந்த மாதிரி நிறைய சைட்ஸ்கள் வந்து என்ன செய்யுது, சைட் சீன்ஸ் வந்து இருக்குது. ஆனால் நின்று இதெல்லாம் வந்து பனி பெஞ்ச காலத்தில் பனியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள் இந்த வியூவை பாருங்கள், இங்கிட்டு ஸ்ட்ரைட்டாக ரைட்டில் பாருங்கள் பனிமலை. அப்போ இதெல்லாம் வந்து பனி நல்லா பெய்யும் போது ஃபுல்லி ஒயிட் ஸ்னோவாக இருக்கும் கம்ப்ளீட்டாக. இதில் வந்து பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குங்க. இப்போ நம்ம சம்மரில் வந்திருந்தோம்னா கிளியராக தெரிஞ்சிருக்கும். இப்போ நம்ம வந்துக்கிட்டு இன்னைக்கு வந்து வெதர் கண்டிஷன் கொஞ்சம் 10 டிகிரிஸில் இருக்குது. கிளம்பும்போது 20ல் இருந்துச்சு, சடனாக 10ஆக மாறிடுச்சு. இப்போ வந்து இந்த 10 டிகிரிஸில் லைட்டாக தூரல் போட்டுக்கிட்டு கண்டினியூஸாக வந்து ட்ரிஸ்லிங்காகவே இருந்துகிட்டு இருக்கு. ட்ரிஸ்லிங்லாம் லேசாக ட்ரிஸ்லிங்கில் கொஞ்சம் நார்மலான ட்ரிஸ்லிங் தான். நனைகிற அளவுக்கு உள்ள மழை தான். நம்ம அடுத்த பாயிண்ட்டுக்கு நம்ம போவோம். போகிறதுக்கு உண்டான இந்த பெர்மிட் செக் போஸ்ட்டு, ஆன்லைன் பெர்மிட் செக் போஸ்ட்டு மேலே தான் போகணும். பட் ரொட்டாங் பாஸ் வந்து கிளியராக இருக்கான்னு தெரியல. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா மேரி வரைக்கும் தான் போக முடியும், ரொட்டாங் பாஸ் கிளியர் இல்லைன்னா போக முடியாது, ரிட்டர்ன் தான் வரணும். பட் எதுவரை போக முடியுமோ அதுவரை போயிட்டு நம்ம என்ன செய்வோம், திரும்ப ரிட்டர்ன் வருவோம். பட் இந்த இது மழை பெய்யறதுனால கொஞ்சம் இது இன்னும் கிளியர் ஆகலை. கிட்டத்தட்ட ஒரு 9 கிலோமீட்டர் 9-10 கிலோமீட்டர் கிட்ட நம்ம ட்ராவல் பண்ணி வந்துட்டோம் மணாலியிலேருந்து. இங்கே வந்து என்னென்னா அந்த ரொட்டாங் பாஸ்க்கு உண்டான பெர்மிட் வந்து நமக்கு கேட்குறாங்க. இதில் வந்து நிறைய கன்ஃபியூஷன் இருக்குது. சில பேர் இல்லைங்கிறாங்க, சில பேர் ஆமாங்கிறாங்க. அதனால தயவுசெய்து ஆன்லைனில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு நாளைக்கு முன்னாடியோ அல்லது வந்து 1 hour பிஃபோராவோ அப்ளை பண்ணி நீங்கள் என்ன செய்யுங்க, ரொட்டாங் பாஸ் வந்து 550 ரூபா ஒரு வெஹிக்கிளுக்கு பாஸ் எடுத்துகிட்டு வாங்க. அதுக்கப்புறம் வந்து இங்கே வந்துட்டு ரிட்டர்ன் போயிட வேணாம். ஏன்னா நிறைய கன்ஃபியூஷன் வந்து நடக்குது. செக் பண்ணி என்ட்ரி போடுறாங்க. அப்படி இல்லாதவங்கள வந்து ரிட்டர்ன் அனுப்புகிறாங்க. இங்கே பிரச்சனைலாம் இங்கே வந்து பாஸ் எடுக்க முடியாத ஒரு வாய்ப்பு இருக்குது. அதனால் தயவுசெய்து வந்து அங்கே மணாலிலே நம்ம எடுத்துகிட்டு வந்துடுறது நல்லது. அதே போல் அட்டல் டனலில் இது வரைக்கும் இல்லைன்னு சொன்னாங்க. பட் எஸ்டிஎம் ஆஃபீஸ் போய் நம்ம கேட்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா ரொட்டாங்கில் வந்து நம்ம 4 மணிக்கே வந்து அங்கேருந்து கிளம்பணுங்கிறக்காக நம்ம என்ன செஞ்சிட்டோம், எஸ்டிஎம் ஆஃபீஸை பைபாஸ் பண்ணி வந்துட்டோம். பட் நாளைக்கு வந்து அட்டல் டனல் வழியாக போகிறதுனால நம்ம வந்து அதுக்கு முன்னாடி நம்ம என்ன செய்வோம், கேட்போம். கேட்டுட்டு வந்து அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்வோம், போவோம். இங்கே பாருங்க, வர்ற வழியில் ஒரு ஸ்னோ ஃப்ரீசிங் மாதிரி இருந்தது. நம்ம என்ன செய்கிறோம், அந்த ஸ்னோ ஃப்ரீசிங்க்கு போய் அதை டச் பண்ணி பார்ப்போம். ஒரு வேளை ஸ்னோ ஃப்ரீசிங்கா அல்லது வேறொரு மலையிலையும் இப்படி வெள்ளையாக இருக்க, ஒரு வேளை ஸ்னோ ஃப்ரீசிங்கா இல்லை வேறு எதுவும் கெமிக்கல் டெபாசிஷனா அப்படின்றது தெரியல. பட் அங்கே கிட்ட போய் நம்ம பார்ப்போம். அந்த இடத்துல காரை சடனாக நிப்பாட்டுற அளவுக்கு ஃபெசிலிட்டிஸ் இல்லை. அதனால நம்ம என்ன பண்ணியிருக்கிறோன்னா வந்து கொஞ்சம் தூரத்தில் நிப்பாட்டிட்டு அந்த இதை போய் கொஞ்சம் தொட்டு பார்ப்போம்
அப்படின்னு சொல்லி வந்திருக்கோம். எப்படி போய் பார்க்குறது தெரில. ஸ்லோதான் ஃபைனலி வந்து கையால் நேக்கல் கையால் அள்ளிட்டோம். இந்த பாருங்க ஸ்னோ போகிற வழியிலே, ரொட்டாங் பாஸ் போகிற வழியிலே இப்படி வந்து தண்ணி ஓடி இருக்குது. தண்ணி ஓடி பாறையில் ஒளிஞ்சிருக்கு. இல்லைன்னு ஆகி போச்சு. ஸ்னோ ஃப்ரீஸ் ஆயிடுச்சு. இப்படி நிறைய இடங்கள் இருக்கு. அதெல்லாம் பார்த்துட்டு நம்ம போவோம். இது ரொட்டாங் பாஸ் போகிற வழியில இருந்து ஒரு 20 கிலோமீட்டர்ல இருக்கு. இப்போ பாருங்க, இந்த இடத்துல தான் வந்து ஐஸ் ஃபார்ம் ஆகிருக்கு. நல்லா ஸ்கேட்டிங்கு இதெல்லாம் பண்ணுறாங்க. பட் நம்ம வந்து இந்த இடத்துல சப்போஸ் நமக்கு ரொட்டாங் பாஸ் அளவு இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னால், நம்ம திரும்ப ரிட்டர்ன் வரும்போது வேணால் நம்ம என்ன செஞ்சுக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பாரு காரனுடைய இதை பாருங்கள். இப்போ எங்கள் காரையும் நிப்பாட்டி வச்சுருக்கோம். பட் ஆனால் ஐஸ் வந்து பாருங்கள், பேனட்டில் ஃப்ரீஸ் ஆகிருக்கு. இந்த அளவுக்குன்னு சொல்லிட்டு 9 டிகிரியில் வந்து ஃப்ரீஸ் ஆகிருக்கு. இப்போ நம்ம ஸ்னோ ட்ரெஸ் போடாததுனால கொஞ்சம் குளிராக இருக்குது. இப்போ தான் பாடி டெம்பரேச்சர் அப்சர்வ் பண்ணுது. மற்றவங்கெல்லாம் வந்து ஸ்னோ ட்ரெஸ் போட்டிருக்கிறதுனால வந்து குளிரலை. பட் நமக்கு வந்து இங்கே ஒரு 2-3 நிமிஷம் தானே ஸ்பெண்ட் பண்ணுவோம், ஒரு 10 நிமிஷம். அதுக்கே ஸ்னோ ட்ரெஸ் வாங்கினது இல்லை தெரியல. இந்த ஸ்னோ வந்து ஸ்க்ராட்ச் பண்ணி எடுத்து கையில் காமிக்கிற பாருங்க, இது ஃபுல்லி ஸ்னோ தான். இந்த இடத்துல ஸ்னோ அதிகமாக இருக்கிறதுனால என்ன செய்கிறாங்க, ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் வந்து ஃபன் பண்ணுறதுக்காக வச்சுருக்காங்க, ஸ்கேட்டிங்கு மற்றொன்றான இடத்துல. பட் நம்ம வந்து ஆன்கோயிங் ரொட்டாங் போடாததுனால ரொட்டாங்கில் இதோட பெருசாக இருக்குன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். அங்கே பார்த்து இது பண்ணிக்கிடுவோம். இப்போ நம்ம வந்து இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி கிட்டத்தட்ட இன்னொரு 18 கிலோமீட்டர் இருக்க ரொட்டாங் பாஸு. இப்போ இங்கே வந்து செக் போஸ்ட்டில் வந்து நியூ செக் போஸ்ட்டில் வந்து நிறுத்திட்டாங்க. இதை க்ளோஸ் பண்ணியே வச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆல்மோஸ்ட்டு அந்த டூரிஸ்ட் ஸ்பாட்டில் வந்து என்ன தான் பார்டர் ரோடு ஆர்கனைசேஷனு, மிலிட்ரி அது இதுன்னு இருந்தாலுமே வந்து இன்னும் வந்து இந்த பழைய ஜேசிபி, பழைய வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சரு, சிவில் இன்ஜினியரிங் மாதிரியே ரோட்டை தோன்றது, கல் எடுக்கிறது, இது மட்டும் வச்சுருக்காங்க. பட் லேட்டஸ்ட்டு டெக்னாலஜி யூஸ் பண்ணி வந்து இந்த ரோடுகளெல்லாம் அந்த நேச்சுரல் கலாமிட்டிக்ஸ்க்கு வந்து நல்லா ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணால் மிலிட்ரிக்கும் பர்பஸ்ஸு, டூரிசம் வர்ற நம்ம மாதிரி ஆட்களுக்கும் பர்பஸ்ஸு, இங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய வந்து ட்ரைபல் பீப்புளுக்கும் வந்து பர்பஸாக இருக்கும். பட் ஆனால் வந்து இந்தியன் கவர்மெண்ட்டு நம்ம வந்து ரொம்ப ஸ்லோ தான், டெக்னாலஜி அடாப்ட் பண்ணுறதுல வந்து ரொம்ப ஸ்லோ தான். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நம்ம வந்து இந்த ரொட்டாங் பாஸில் பார்க்கக்கூடிய ஸ்னோ வந்து நம்மளால் வந்து பார்க்க முடியல. இன்றைக்கி டூர் இவ்வளோ தான். வெதர் கண்டிஷன் இப்போ பார்த்தா நம்மளுக்கு வந்து ஸ்னோ வில் பி எண்டு 15:30 45 இருக்குது. அதாவது 3:45க்கு ஸ்னோ. இங்கேயே ஒரு ரிமோட் ஏரியா, இவங்களுக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் வர்றதே நாளைக்கு தான். அதனால வந்து என்னென்னா வெரி சேடன்ட், நம்ம ஒரு ஏமாற்றம் அடைஞ்சிட்டோம். பட் இருந்தாலும் வந்து ஓரளவு நம்ம அந்த டாப் ஹில்ஸுக்கு வந்து இதெல்லாம் பார்த்ததுல நமக்கு ஒரு சந்தோஷம். உங்களுக்கு வியூவர்ஸ்க்கு வந்து என்ன செய்கிறோம், இதை காட்டினதில் ஒரு சந்தோஷம். பட் இதை தாண்டி நம்ம போக முடியாததுனால நம்ம என்ன செய்கிறோம், திரும்ப இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கேஃபேக்கு போய் ஒரு டீயை சாப்பிட்டுட்டு அப்படியே வந்த வழியாக நம்ம போகலாம். பட் இப்போ வந்து 4 டிகிரி டெம்பரேச்சர் காட்டுது. இன்னும் சடனாக வந்து 3-2 போகணும்னு நினைக்கிறேன். மேபி ஸ்னோ முடிஞ்சாலும் வந்து மழை லைட்டாக பேசிக்கிட்டு தான் இருக்கு. ரொட்டாங் பாஸில் நம்ம போக முடியல. மெர்ஹி அப்படின்ற ஒரு இடத்துல நம்ம மட்டி ஆனால் மெர்ஹின்னு போட்டிருக்கு போர்டு. அங்கேருந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸில் பார்த்துருக்கோம். நம்ம பக்கத்து ஸ்டேட்டோடைய கேரளா ஃப்ரெண்ட்ஸு. நேம் பிலால். அவர் இன்னொரு ஃப்ரெண்டு இருக்காப்புல. பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். இங்கே பிஸ்னஸ் பண்ணுறதா சொல்கிறாங்க. ரொம்ப சந்தோஷம். இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வந்து பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படின்னு. சந்திப்போம் கண்டிப்பாக. ஓகே, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்கள் பேர்? அனஸ். என் பேர் அலாவுதீன். இது என்னுடைய பையன் ஹஃபீஸ். என்ன பிஸ்னஸ் பண்ணுறீங்க? ஹோட்டல். நம்ம ரொட்டாங் பாஸ் டைரெக்டாக போனது ரொம்ப ஏமாற்றம் அடைஞ்சிருச்சு. பாதியிலே 18 கிலோமீட்டரில் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அதனால வந்து அட்டல் டனல் வழியாக ஒரு ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி போகிறோம். அட்டல் டனலில் வந்து என்ன சூழ்நிலைன்னு தெரியல. அங்கிட்டிருந்து ஒரு 27 கிலோமீட்டர்ஸ் காட்டுது. இந்த சைடு ரொட்டாங் பாஸ் போக முடியுமான்றதை ட்ரை பண்ணிட்டு இப்போ நம்ம அட்டல் டனல் வந்துட்டோம்.
அட்டல் டனல் வந்து அட்டல் டனல்லேருந்து ரொட்டாங் பாஸ் வந்து 27 கிலோமீட்டர்ஸ்னு சொன்னேன்ல. இப்போ நம்ம வந்து அட்டல் டனல் என்ன சூழ்நிலைன்னு தெரியல. இப்போ நம்ம அதுக்கும் பெர்மிஷன் வாங்கணுமான்னு தெரியல. பட் இது வரைக்கும் இல்லை. இப்போ இது வரைக்கும் 10,040 உயரத்தில் ஹைடியில் இருக்குது. இப்போ நம்ம அட்டல் டனலுடைய சவுத் போர்ட்டலில் நுழைஞ்சிட்டோம். இந்த சவுத் போர்ட்டலுடைய டோட்டல் டிஸ்டன்ஸ் வந்து ஒரு 10 கிலோமீட்டர்னு சொல்கிறாங்க. அதை நம்ம வந்து கவுண்ட் பண்ணி பார்ப்போம். இப்போ நம்மளுடைய இதில் இருந்து 14,241 கிலோமீட்டர் ஓடி இருக்கிறதா காட்டுது. இப்போ நார்த் போர்ட்டல் ரீச் பண்ணும்போது அது இப்போ நம்ம அட்டல் டனலுடைய நார்த் போர்ட்டல் வந்துட்டோம். அதை பாருங்கள், மலையை பாருங்கள், எவ்வளோ பெரிய மலை, எவ்வளோ சீனிக் பியூட்டி. அதுக்கு கீழே தான் குடஞ்சி 10 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி வந்திருக்கோம். இந்த 10 கிலோமீட்டர் சீம்லெஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் போட்டிருக்காங்க. வந்து மேலேயும் ஏறலை, கீழேயும் இறங்கலை. ஆனால் நம்ம சர்ஃபேஸில் கிளியராக ரோட்டில் போகிற மாதிரியே 10 கிலோமீட்டர் இருக்குது. இது ஒரு சிவில் இன்ஜினியரிங்கோடைய மார்வலஸ் கன்ஸ்ட்ரக்ஷன். வேர்ல்டில் எங்கே பண்ணியிருக்காங்கன்றது நமக்கு தெரியல. ஆனால் இந்தியாவில் இப்படி ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கிறது ரொம்ப நல்லா இருக்குது. ஆனால் உள்ள ஏர் ஹேண்ட்லிங் யூனிட் தான் சரியாக வந்து பண்ணலை. பட் வென்டிலேஷன் வச்சுருக்காங்க. இந்த குளிருக்கு நம்ம ஊரில் காராப்பூரி மாதிரி இங்கே வந்து சென்னா தால் வந்து தந்தாங்க. அதை சாப்பிட்டுட்ருக்கோம். இப்போ நம்ம வந்து டைரெக்டாக ரொட்டாங் பாஸ் போய் ஃபெயிலியர் ஆனதுனால, அந்த சைடு ரோட் க்ளோஸ்னால இப்போ அட்டல் டனல் வந்துட்டோம் இல்லையா, அந்த அட்டல் டனல்லேருந்து ஒரு 27 கிலோமீட்டர்னு காட்டுது. அதிலிருந்து நம்ம ஏதாவது ரோட்டாங் பாஸ் போக முடியுமான்னு ட்ரை பண்ணுவோம். பட் எல்லா காரும் போணுச்சு. ஒரு வேளை போகுதான்னு சொல்லி பார்த்துட்டு நம்ம என்ன செய்வோம், அங்கே போக முடிஞ்சால் போவோம், அப்படி இல்லைன்னா போகிற வரைக்கும் போயிட்டு ரிட்டர்ன் ஆகும். அடுத்து முடிச்சுட்டு வந்து நம்ம சாப்பாடு ஆர்டர் பண்ணியிருக்கோம். சிக்கன் டிக்கா மசாலா தந்தூரி ரொட்டி ஆர்டர் பண்ணிட்டோம், வந்துருச்சு. இதை சாப்பிட்டு பார்ப்போம். ஏன்னா நேற்று சாப்பிட்ட ரெஸ்டாரண்ட்லாம் திரும்ப வந்து நான்வெஜ் சாப்பிட்ணுங்கிறதுக்காக சாப்பிட வந்திருக்கோம். பட் வந்துருச்சு. ஆர்டர் பண்ணிவிட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களுக்கு நல்லா இருக்கா அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். நீங்களும் அந்த ரெஸ்டாரண்ட்டை உங்களுக்கு விரும்புனா யூஸ் பண்ணிக்கோங்க. நல்லா தான் இருக்குது. பட் ஆனால் நம்ம ஊர் டேஸ்ட்டு வந்து இல்லை. மணாலி ஹில் ஸ்டேஷன் வர்றதே அந்த பனியை பார்க்குறது தான். அதுலேயும் இந்த சம்மரில் பனி இல்லைன்னு சொல்லி முக்கியமாக அந்த ரொட்டாங் பாஸில் வந்து நம்ம அட்டல் டனலையும் ரொட்டாங் பாஸையும் பார்க்குறதுக்கு தான் வர்றோம். பட் ரெண்டு பக்கம் போய் நமக்கு என்ன அன்ஃபார்ச்சுனேட் ஃபெயிலியர்னால் நேச்சுரல் கலாமெட்டிக்ஸ்னால ரோடு இன்னும் கிளியர் பண்ணாமல் இருக்குது. அது கொஞ்சம் ஏர்லியராக கிளியர் பண்ணியிருந்தால் டூரிஸ்ட்டுக்கு நல்லா வசதியாக இருக்கும். பட் மே எண்டில் தான் அதை கிளியர் பண்ணி முடிச்சுட்டு மணாலி டு லே கிளியர் பண்ண வே கிரியேட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். பட் நம்ம ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் நம்ம காமிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். அட்டல் டனல் போய் பார்த்தோம், ரொட்டாங் பாஸ் போய் ரொட்டாங் பாஸ்க்கு 2 வழியாகவும் போய் பார்த்தோம். மற்ற எல்லா வேலிஸும்
பார்த்தோம். அதுக்கு முன்னாடி சிம்லா டு மணாலி நம்ம போட்டிருக்கோம். பட் இது வந்து நியூ ப்ரொஜெக்ஷன் சொல்லி போட்டிருக்காங்க. அதாவது ஸ்னோ ப்ரொஜெக்ஷன் சொல்லிட்டு பிஆர்ஓ போட்டு வச்சுருக்காங்க புதுசாக. பட் இது எந்த அளவுக்கு அவங்களுக்கு ஸ்னோ டைமில் ஒர்க் ஆகுதுன்னு தெரியல. பட் எவ்வளோ நம்ம வியூவர்ஸ்க்காக கேப்சர் பண்ண முடியுமோ அவ்வளோ கேப்சர் பண்ணிட்டோம். நம்ம அடுத்து ஸ்ட்ரெயிட்டாக பவுண்ட்ரிக்கு போயிடுவோம். அதுக்கு அது எனக்கு க்ளோஸ் பண்ணுறாங்கன்னு தெரியல. அன்டில் தென் பை, ஸ்டே டியூன்.